உச்ச நீதிமன்றத்தின் இடைக்கால தீர்ப்பு மோடியின் அரசுக்கு கிடைத்திருக்கும் வெற்றியாகும். வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் இடம்பெற வேண்டும் என்ற சட்டப்பிரிவை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதன் மூலம் வக்ஃபு வாரியத்தை ஒரு செக்யூலர் அமைப்பாக பார்க்கிறது உச்ச நீதிமன்றம். இது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். தலைமைச் செயல் அதிகாரியாக ஒரு முஸ்லிமை போடுவதற்கு முன்னுரிமை கொடுங்கள் என்றுதான் உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளதே ஒழிய முஸ்லிமை மட்டும்தான் அந்த பதவிக்கு போட்டாக வேண்டும் என்று கூறவில்லை. குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இஸ்லாம் சமயத்தை பின்பற்றுபவர்கள் தான் தங்கள் சொத்துக்களை வக்ஃபு வாரியத்துக்கு தானமாக அளிக்க முடியும் என்ற திருத்த சட்ட பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் ஒருவர் இஸ்லாத்தை பின்பற்றுகிறவரா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கான விதிகளை மாநில அரசுகள் வகுக்கும் வரைதான் இந்த இடைக்கால தடை தொடரும் என்று கூறினர். அப்படி என்றால் மாநில அரசுகள் விதிகளை வகுத்து விட்டால் இந்த இடைக்கால தடை தானாகவே நீங்கிவிடும். அதற்கடுத்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் இடைக்கால தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் மறுத்திருப்பது மோடி அரசுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றியாகும்.